ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் வணக்கங்க. நம்மளை எல்லாருமே மதிக்கணும் தாங்க நம்ம விரும்புவோம். அதுக்கு சில விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் என்னன்ட்டு. சரிங்களா? எல்லாருமே எல்லாராலையும் மதிக்கப்பட வேண்டுங்க. அப்படின்னா என்ன செய்யணும்னா, முதலாவது என்ன பண்ணணும்னா, நீங்கள் யாருக்காவது ஃபோன் பண்ணிங்கன்னா 2 முறைக்கு மேலே கால் பண்ணாதீங்க. சரிங்களா? அவங்க பேசிட்டோன்னு வெயிட் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுடைய மதிப்பு அவங்களுக்கு தெரியும். அப்புறம் என்ன பண்ணிங்கன்னா, ரெண்டாவது என்னன்னு பண்ணிங்கன்னா, எல்லார்கிட்டையும் எப்பயுமே ஃப்ரெண்ட்லியாக இருக்காதீங்க. சரிங்களா? அவங்களோட இதையும் அப்சர்வ் பண்ணுங்க. புரியுதுங்களா? மூணாவதாக என்ன பார்த்தீங்கன்னா, யாருக்கும் தானாக வழியினா போய் அட்வைஸ் பண்ணுறேன், அறிவுரை பண்ணுறேன் அப்படின்ட்டு பண்ணாதீங்க. யாருமே இந்த காலத்தில் விரும்புறதில்ல. யாருக்கும் நீங்கள் கேட்காம அறிவுரை சொல்லாதீங்க. சரிங்களா? நாலாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியாக பேசுங்க. குறிப்பிட்ட நபர்கள்கிட்ட மட்டும் பேசுங்க, போதும். அதே உங்களுக்கு உங்களுடைய மதிப்பு உயர்த்தி கொடுக்கும். எல்லாமே இதாக இருந்தாலும் யாருமே இந்த காலத்தில் கண்டுக்கிறது இல்லைங்க. நாமளும் நம்மளுடைய இதை மதிக்கிற மாதிரி எல்லாத்துட்டுமே நடந்துக்கோமே. நம்மளுடைய மதிப்பு என்றைக்குமே கீழ் போகாது. இருந்தாலும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க முடிஞ்சவங்க. அடுத்து என்ன பண்ண போறீங்கன்னா, மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தாதீங்க. எல்லாத்தையுமே வெளிப்படையாக நாம் என்ன அடுத்தது செய்ய போகிறோம் அப்படின்னு எல்லாத்துட்டையும் சொல்லிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை, இல்லைங்களா? அதனால் என்ன பண்ண போகிறீங்க மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தாதீங்க. நீங்கள் பாட்டுக்கும் உங்கள் வேலையை பார்த்துட்ருங்க. சரிங்களா? அடுத்தது என்ன, ஆறாவதாக பார்த்தீங்கன்னா, எல்லோரையும் சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்காதீங்க. அது கண்டிப்பாக முடியவே முடியாது. அதனால் அந்த மாதிரி இதெல்லாம் வச்சுக்காதீங்க. உங்களுக்கு எது சரின்னு படுறதோ அதை மட்டும் செய்யுங்க. சரிங்களா? இதுதான் 7வது டிப்ஸ் உங்களுக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு வகையில் சுய சம்பாத்தியத்தை கௌரவமாக வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. நம்மளுடைய மதிப்பு நம்ம கையில் இருக்குது. சரிங்களா? முடியாதவங்களும் பரவாயில்ல, ட்ரை பண்ணி முயற்சி செய்யுங்க. முயற்சியை செய்யும் போது கிடைக்கலைன்னா கவலைப்பட வேண்டாம். அது வாய்ப்பு இல்லைன்னு விட்டுடலாம். முயற்சியை பண்ணாமல் இருக்க வேண்டாம், இல்லைங்களா? அதே போல் கண்ணியமான உடை அணிங்க. எப்பொழுதும் முகத்தை சாந்தமாக வச்சுக்கோங்க. எல்லார்கிட்டையும் சகஜமாக பழகுங்க. அதே போல் அதிகமாகவும் வச்சுக்க வேண்டாம். சரிங்களா? எப்பொழுதும் கரெக்டாக எல்லாத்துட்டையும் இருந்துட்டு நம்ம என்ன சொல்ல வரோமோ அதை மட்டும் சொல்லிவிட்டு அதிகமான பேச்சை குறைச்சிக்கிட்டு நம்ம வேலை உண்டு நம்ம உண்டுன்னு இருந்துட்டாவே எல்லாத்துட்டையும் மதிப்போடு இருக்கலாங்க. இந்த காலத்தில் அட்வைஸ் பண்ணுறேன்னு போயிட்டு அதை சொல்லி இதை சொல்லி அதில் மனஸ்தாபத்தை ஏங்க வளர்த்துக்கணும். யாரும் நம்ம அட்வைஸையும் கேட்க போகிறதில்ல. உங்களை அணுகி உங்களுடைய ஆலோசனை கேட்கும்போது மட்டும் கூறுனா போதும். தானாக வழியனா போய் நான் சொல்கிறேன்னு சொல்லவும் வேண்டாம். சரிங்களா? எப்பொழுதும் இறை நம்பிக்கையோடு இருங்க. அப்போ பாருங்கள், முகத்தில் தேஜஸ் தானாக வருங்க. எப்பயுமே இறை நம்பிக்கையோடு இருக்கவங்க மனசு அமைதியாக இருக்கும். அப்போ முகம் தன்னால் அப்படியே மற்றவங்கள கவர்ற அளவுக்கு இதாக இருக்குங்க, தேஜஸாக இருக்கும். சரிங்களா? முடிந்த வரைக்கும் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். முடியாதவங்க ஃபைனான்சியலாக முடியலைனாலும் கவலைப்பட வேணாம். உடல் உழைப்புனால ஹெல்ப் பண்ணலாம். யாரையும் மட்டம் தட்டாமல் இருக்கிறதும் உங்கள் மேலே எல்லாருக்கும் மதிப்பு தானாக உயருங்க.